சாம்சங் B110E இந்த மாடலில் வந்து 3 கீ, அது 1 2 3 இந்த 3 கீயும் வேலை செய்யலை. அது வேலை செய்யலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஃபோனில் இந்த 3 கீயும் வேலை செய்யலை. அதை ட்விஸர் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 கீழுமே சுத்தமாக வேல்யூ வரல. ஒன்று இன்னர் ட்ராக் மிஸ் ஆகிருக்கணும், இல்லை அவுட்டர் ட்ராக் மிஸ் ஆகிருக்கணும். என்னென்ட்டு பார்க்கலாம். இந்த கீழே இருந்து தான் கீழே இருக்கிற ரோவுக்கு அவுட்டர் ட்ராக் போகும். ஸோ அதுலேயே வேல்யூ வரலை. இந்த கீயோட அவுட்டரில் இருந்து கீழே இருக்கிற ரோவோட அவுட்டருக்கு கண்டினியூட்டி வச்சு பார்க்கலாம். கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. ட்ராக் எதுவும் கட் ஆகலை. ட்விஸர் வச்சு ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட்டர் சப்ளை மேலே இருக்க கீக்கு சுத்தமாக வரலை. இந்த 3 கீயும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஐசியிலேருந்து ஜம்பர் பண்ண போகிறோம். இந்த கீபேட்ஸில் வந்து அவுட்டர் ட்ராக் வந்து ரோ, இன்னர் ட்ராக் வந்து காலம்ஸ். அதை முதல்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் அந்த மாதிரி வேறு மெத்தடில் கீபேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோவில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வேலை செய்யலைன்னா கூட பக்கத்தில் நம்ம அவுட்டர் ட்ராக் எடுத்து ஜம்பர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கீயுமே வேலை செய்யலை. மேலே இருக்க ஓகே கீயிலேருந்து அவுட்டர் ட்ராக் வரும், அதுவும் இதில் வரலை. ஐசியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டர் ட்ராக் எடுக்கலாம். அவுட்டர் ட்ராக் வந்து ஃபோனுடைய ஐசியிலேருந்து ஒரு எல்டிஓக்கு வரும். அந்த எல்டிஓவில் ஒரு பின்னில் இருந்து கீபேடுக்கு அவுட்டர் ட்ராக் போகும். அந்த ட்ராக் கட் ஆனதுனால தான் நமக்கு கீபேட் வேலை செய்யலை. இப்போ நம்ம வந்து அந்த எல்டிஓவில் இருந்து ஓகே கீயோடைய அவுட்டர் ட்ராக்குக்கு ஜம்பர் பண்ண போகிறோம். அப்படி ஜம்பர் பண்ண உடனே கீழே இருக்க 3 கீபேடை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போது அதை போர்டில் ப்ராக்டிக்கலாக ஜம்பர் பண்ணுவோம். இந்த எல்டிஓவோட ரைட் சைடில் இருக்க 3வது ட்ராக்கில் ஜம்பர் லைன் ஒன்று கொடுப்போம். ஜம்பர் லைனுடைய இன்னொரு எண்டை ஓகே கீயோடைய அவுட்டர் ட்ராக்கில் சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் லெட் வந்து ரொம்ப வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் பட்டன் ப்ரெஸ் ஆகாது. லைட்டாக வச்சு ஜம்பர் பண்ணணும். சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ மொபைல் ஆன் பண்ணி கீபேட் வேலை செய்யுதான்ட்டு மட்டும் செக் பண்ணிடுவோம். கீபேட் நல்லாவே வேலை செய்யுது. ஓகே கீயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.